இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் காலிஃப்ளவர் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் வாங்கிட்டு அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சின்ன சின்ன முட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பெரிய தக்காளியை கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். 3-4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். உலக்கு துவரம் பருப்பை நல்லா அவிய வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு. வாசனை சாமான் எங்களுக்கு பிடிக்காது, அதனால் நாங்கள் ஆட் பண்ணல. உங்களுக்கு வாசனை சாமான் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்து நம்ம இந்த காலிஃப்ளவரு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த வேக வச்ச பருப்பு தண்ணியும் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு 3 மினிட்ஸ் வச்சாலே போதும், சூப்பராக குக் ஆயிரும். இப்போ ஆயில் வெயிட் வச்சு 3 மினிட்ஸ் வச்சோன்னா சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்துட்டு பருப்பையும் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு அது கொதிச்சோன்னா தாளிச்சிட்டு நம்ம இறக்க போகிறோம். இதை குக்கரில் தான் போடணுன்னு இல்லை, நம்ம நேரடியாக பாத்திரத்துலேயும் நம்ம இதை குக் பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது 3 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். இப்போ சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற கரண்டி எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணுங்கள். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மிளகையும் சோம்பையும் ஆட் பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை உடனே சூப்பில் ஆட் பண்ணிடுங்க. மல்லித்தழை இருந்தால் ஆட் பண்ணலாம், அதுவும் ஆப்ஷனல் தான். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இப்போ கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழத்தை ஆட் பண்ணி அதை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, உடனே ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் சூப் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.